மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். தொடர்ந்து நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவு செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன் இணைந்திருக்கார். வணக்கம் கண்ணன். ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து மற்ற 4 ஓ பன்னீர்செல்வம் களத்தில் நிற்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம அண்ணன் பாசமுள்ள பங்காளி பழனிசாமியினுடைய இன்னொரு சதி. அவரு தேடி கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னீர்செல்வங்களெல்லாம் கண்டுபிடிச்சு சில பேருக்கு இன்சிலே ஓன் இல்லாட்ட கூட ஓ இன்சில் வர்ற மாதிரி ரெக்கார்டிக்கலாவே திருத்தி கூட இப்பொழுது ஓபிஎஸ்ங்கிற பேர் வர்ற மாதிரி ஆளை செட் பண்ணி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனாலும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல. எண்ணற்ற சோதனைகளை சாதனைகளாக்கி எத்தனையோ எதிரிகளின் சூழ்ச்சிகளை வெற்றிகளாக்கி விண்ணகத்து விதியும் மண்ணகத்து சதியும் வீரத்துடன் வென்று போராடுறதுக்கு தான் ராமநாதபுரம் களத்தையே தேர்ந்தெடுத்துக்கிறோம். இந்த ராமநாதபுரம் களம்ங்கிறது ராவணன்களை அழித்த பகுதி. ராமன் சதி செய்து காலி பண்ண இடம் இந்த ராமநாதபுரம்ங்கிறதுனால மறுபடியும் எண்ணற்ற ராவணன்கள் உருவாகி வருவாங்க. ராமனா இருந்து ஐயா அவர்கள் ராவணன்களை வீழ்த்துவார். அதனால இது மாதிரி நிறைய இன்னும் பல இடர்பாடுகள் வரும். இது மாத்திரம் இல்ல, பன்னீர்செல்வம் மாதிரி பேர் வரும், அவரு செயல்பாடு மாதிரி வரும், அவர் சின்ன மாதிரியே இன்னொரு சின்னம் கேட்பாங்க. நிறைய சோதனைகள் வரும். அதுலயே சாதனையா மாறும். பட் இங்க பிரச்சனைன்றது திரு ஓபிஎஸ் அவர்களே சுயேட்சை சின்னம் தான் கேட்கிறாரு. அப்போ மற்றவர்களும் சுயேட்சையா நிக்கிறதப்போ வாக்குகள் பிரிஞ்சு, அதாவது தெரியாதவங்க எந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாம அல்லது சிம்பல்ல இந்த குழப்பம் இருந்தா உங்களுக்கு விழ வேண்டிய வாக்கள் பிரிஞ்சுதானே விழும். அப்படி ஒரு எண்ணத்துலதான் சின்னத்துல குழப்பம் வரணுங்கிறதுக்கு தான் குழப்பம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது திட்டமிட்ட சதியா இது தீட்டப்படுகிறது. அவரை ஏற்கனவே கட்சியில இருந்து அப்புறப்படுத்திட்டோம், சின்னம் பயன்படுத்த முடியாது, கொடி பயன்படுத்த முடியாது. அவர் எப்படியாவது அந்த ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி ஒட்டுமொத்த துரோகிகளும் ஒன்றிணைந்து வேலை செஞ்சு அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக படு பயங்கரமான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத்தனையையும் மீறி தனிப்பெரும் தலைவனா, ஆளுமை மிக்க தலைவனா ராமநாதபுரம் தொகுதி மக்கள் இத்தனை குழப்பத்திற்கும் மேலாக தனிப்பெரும் தலைவன் இவர்தான் நீங்கள் தலைவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய களமா ராமநாதபுரம் களத்தை மாற்றுவோம். ராமநாதபுரம் மக்கள் அவ்வளவு தெளிவான மக்கள். நாங்க ராவணனை அழிச்ச ராமனை தேர்ந்தெடுத்த பகுதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அப்படிங்கிற வாழ்ந்துகிட்டு இருக்கு இருந்த பகுதிங்கிறது நிச்சயமா துரோகத்தை வீழ்த்தும், தர்மத்தை உயர்த்தும். தர்மத்த நாயகன் இங்க எத்தனை பன்னீர்செல்வம் வந்தாலும் சரி சரி இந்த வேட்பு மனு பரிசீலனையின் போது உங்கள் வேட்பாளர் அல்லது உங்கள் தரப்புல இருந்து மற்றவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுப்பீங்களா? கண்டிப்பாக எதிர்த்தரப்புல இருந்து அந்த வேட்பு மனுவில முறைகேடு பண்ணியிருந்தாலோ இல்ல தனது பேரை ஒரிஜினலா இருக்கிற பேரை திருத்தி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக முயற்சி செய்து உருவாக்கப்பட்டிருந்தாலோ நிச்சயமாக நமது வழக்கறிஞர்கள் அதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவாங்க. அவர்களை தள்ளுபடி பண்ணுவதற்கு உண்டான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆனாலும் இதெல்லாம் தாண்டித்தான் எதிரிகள் வேலை செய்வாங்க. எதிரிகள் எல்லாம் எத்தனை பேர் கூட சேர்ந்தாலும் சரி, பழனிசாமி இப்ப திமுக பீட்டியும் இல்ல, திமுகவாவே மாறிட்டாரு. இப்ப பழனிசாமி இப்ப அதிமுகவை காக்கணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. அதிமுகவை அழிக்கணும், திமுக மட்டுமே வெற்றி பெறணும், அதற்கு எந்த வகையிலையும் துணை புரியணும். திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் பழனிசாமியினுடைய எதிரிகளாவே அவர் நினைச்சிட்டு ஒட்டுமொத்த திமுகவின் ஒரே பிரதிநிதியா மாறி செயல்படுறாரு. திமுகவினுடைய பிஆர்ஓவாகவே பழனிசாமி மாறிட்டாரு. தேர்தல் அரசியல்ல யாரு வேணா நிக்கலாம், தனிநபர்கள் நிக்கலாம், சுயேட்சையை நிக்கலாம், ஏன் வெறும் நாமினேஷன் மட்டும் தாக்கல் பண்ணிட்டு வீட்டிலேயே இருந்துக்கலாம், ஏன் விளம்பரத்துக்காக கூட எல்லாம் கூட நாமினேஷன் தாக்கல் பண்றாங்க பத்மநாபன் போன்றவங்க. சோ தேர்தல் அரசியல்ன்றது எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கிற ஒண்ணுதானே. கண்டிப்பா. அதாவது ஐயா பன்னீர்செல்வம் மாதிரி சர்ஜரி பண்ணி கூட நிக்கலாம், அதை நம்ம தடுக்க முடியாது. அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணிட்டு வரலாம், அது பெரிய காரியம் இல்ல. ஆனா ஒரு தலைவன் எப்படி தலைவனாக மாறுகிறார் என்றால் எண்ணற்ற சோதனையை சந்திக்கும் போதுதான். ஒரு தலைவர் தான் தலைவன் எப்படின்னு நிரூபிக்கிறாருன்னா களத்துல இருக்கக்கூடிய இடர்பாடுகளை, சூதுகளை, சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளும் போதுதான். அந்த சூழ்ச்சி இவர் சாதாரண மனிதன் அல்ல,
இதுவரைக்கும் பன்னீர்செல்வம்ங்கிறது பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு சாதாரண மனுஷனா அமைதியான மனுஷனா தான் எல்லாரும் பார்த்து ஈஸியா அவரை வீழ்த்திடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சாதாரண பன்னீர்செல்வம் இல்ல, இது பழைய பன்னீர்செல்வம். நான் யாருங்கிறத காட்டுங்கிறத நிரூபிப்பாரு. இது வெறும் பூ இல்ல, பூகம்பம் புயலுங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய காலம், இடம், நேரம் எல்லாமே இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை நோக்கித்தான் இருக்கு. நிச்சயம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில ஆர்டினரி வெற்றி இல்ல, எக்ஸ்ட்ராடினரி வெற்றி, சாதாரண வெற்றி இல்ல, அசாதாரண வெற்றியை பதிவு செய்வதுதான். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை பதிவு செய்து களத்தில் நிரூபிக்கும் கழகத்தின் காவலரா மாறுவார், வெற்றி பெறுவார். நன்றி திரு கண்ணன். ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற பேரில் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து இன்னும் சொல்லணும்னா இனிஷியல் எல்லாம் கூட மாற்றி நாமினேஷன் தாக்கல் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு திரு கண்ணன். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.